ஹலோடா இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட என்லெஸ் லவ் தாண்டா பார்க்க போகிறோம். என்லெஸ் லவ் பார்ட் 13 தாண்டா. ஓகேடா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. என் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா அவள் தாண்டா நான் போகிற வீடியோலாம் மறக்காம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி எதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ பார்ட் 12 எதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. பார்ட் 12 எதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம் இது ஜங்குக் கிட்ட நீங்கள் அந்த ஜங்குக்கு பாக்ஸிங் காம்படிஷனுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்லாம் கொடுத்துருப்பீங்க. அவர் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் அது சந்தோஷம் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, அப்படியே ஃபேட் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் உங்களை விட்டுட்டு 5 வருஷம் ஆஸ்திரேலியாவில் இருக்கணும். அதை நினச்சி அவர் யோசித்து அந்த வீட்டையே 2 ஆக்கியிருப்பார். உங்களோட ரூமில் உள்ள ஜாமான் எல்லாத்தையுமே போட்டு உடச்சிருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் அவர் கையில் ரத்தமாக ப்ளீட் ஆகிட்ருக்கோம். அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடலான்னு போவீங்க, அதோடு விட்டுருந்தேன் ஓய் வாங்க நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். குக்கி எதுக்கு குக்கி நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன். என்னால் உன்னை விட்டு போக முடியாதுடி. உன்னை விட்டு 5 வருஷம் நான் பிரிஞ்சிருக்க சொல்கிறியா? சின்ன வயசுலேருந்து இந்த பிரிஞ்சிருந்தது போதும்டி. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஜங்குக். ஆனால் இது என்னோட லைஃபே நீ தாண்டி. இதை மட்டும் ஃபர்ஸ்ட் லைன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்டி. சரி ஜங்குக், நீ முதல் கையை காட்டு. அந்த பாரு எவ்வளோ ப்ளீட் ஆகுதுன்னு. உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்றேன். வேண்டவே வேண்டாம். நான் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறது கிடையாது. குக்கி எதுக்கு குக்கி நீ இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்க? உன்னோட லைஃப்பை பற்றி நீ கொஞ்சம் கூட கவலைப்படவே மாட்டியா? ஏன்னா நான் கவலைப்படுறது உன்னை பற்றி மட்டும்தாண்டி. அதை பற்றி மட்டும்தாண்டி நான் கவலைப்படுறேன். வேறு எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன்டி. பிகாஸ் யூ ஆர் மை லைஃப். எனக்கு புரியுது குக்கி. ஆனால் உன்னோட லைஃப் இங்கே பாரு, நீ தான் என்னோட லைஃப்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நீ திரும்ப என்னோட லைஃப்னு சொல்லிகிட்டு இருக்காது குக்கி. நீ சொல்கிறது மட்டும்தான் நான் கேட்கணுமா? நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருமே ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் போடுற சத்தத்தான் கேட்டு உங்கள் அப்பா, ஜிமின், சுகா எல்லாம் தியா எல்லாம் அங்கே வந்துடுறாங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் உங்கள் அப்பா என்னம்மாச்சு, எதுக்கு இந்த ரூம் இப்படி இருக்கு? ஜங்குக்கு என்னப்பாச்சு, உன் கையில் என்னப்பா இப்படி ப்ளீட் ஆகுது? அங்கிள் இவன் பாருங்க அங்கிள், நான் சொல்கிறது எதுவுமே புரிஞ்சிக்க மாட்றா. என்னப்பாச்சு என்னம்மா? அப்பா குக்கிக்கு ஆஸ்திரேலியாவில் காம்படிஷனுக்கு 5 இயர்ஸ் அங்கே தங்கி பாக்ஸிங் காம்படிஷனுக்கு போகணும்ப்பா. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம்தான்ப்பா. ஆனால் ஜங்குக்கு அதை புரிஞ்சிக்க மாட்டா. ஜங்குக் என்னப்பா அதெல்லாம்? அங்கிள் அவ்வளோ சின்ன வயசுலேருந்து பிரிஞ்சிருந்தாங்க, அது போதாதா? திரும்பியும் அவளை விட்டுட்டு 5 இயர்ஸ் பிரிச்சிருக்கணுமா? அவளை விட்டுட்டு என்னால் போக முடியல அங்கிள். ஏன்னா அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப 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 லவ் பண்ணுறேன் ட்ரூவாக. அவளை மட்டும் புரிஞ்சு சொல்லுங்கள். நான் ஆஸ்திரேலியாவுக்கு போக மாட்டேன்னு அவட்ட சொல்லிட்டேன். திரும்ப அவள் என்னை போக தான் சொல்கிறா. ஜங்குக் பையன் அவன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறேன். அங்கிள் எனக்கு அவள் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் ஜங்குக். ஆனால் இது உன்னோட ட்ரீம்ப்பா. என்னோட ட்ரீமே ஒயன்தான் அங்கிள் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க இதை தான்ப்பா அவன் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கான். நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டான்ப்பா.
இப்படி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அந்த டைமில் வந்து உங்கள் அப்பா வந்து பிளட் வாமிட் எடுக்கிறாரு. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே செம்மையாக பயமாகிடுது. ஒன்று எங்கள் அப்பா கிட்ட ஓடி போய்ட்டு, அப்பா அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? அப்பா கண்ணை திறங்கப்பா, பாப்பா ப்ளீஸ்ப்பா கண்ணை திறங்கப்பா, குக்கி 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 இங்கே வந்து பாரு, ஐயோ அங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஜங்குக்கு வந்து அப்படியே உங்கள் அப்பாவை தூக்கிட்டு வேகமாக ஓடுறாரு கார்கிட்ட. கார்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களைய மட்டும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இது தியா அப்புறம் ஜிமின் சுகா அவங்களாம் வந்து அவங்க பைக்ஸில் வராங்க. அப்புறம் ஜங்குக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உங்கள் அப்பா வந்து அட்மிட் பண்ணிடுறாரு. உங்கள் அப்பா அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் இங்கே உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. திடீர்னு உங்கள் அப்பா இப்படி பிளட் வாமிட் எடுத்தோன்னே உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. உடம்புலாம் அப்படியே ஷிவர் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் ஹேண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. அவர் கையெல்லாம் பிளட்டு தான். உங்களுக்கு அதை பார்த்துமே இன்னும் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஜங்குக்கு சொல்கிறாரு, உயன் அழாதடி, நீ அழுதா எனக்கும் அழகாக வருதுடி, ப்ளீஸ் அங்கிளுக்கு எதுவும் ஆகாது, நீ அழாத. ஜங்கு, எனக்கு எனக்கு இருக்கிறது எங்கள் அப்பா மட்டும்தான். ஆனால் இப்போது எங்கள் அப்பா இந்த நிலமை இருக்காரு. எனக்கு பயமாக இருக்கு குக்கி. ஒன்றும் பயப்படாதடி, ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நான் சொல்கிறேன் குக்கி. ஆனால் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை வந்து அவர் செஸ்ட்டோடு அணைச்சி அக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து அவர் செஸ்ட்லேயே சாஞ்சு அழுதுகிட்டு இருக்கீங்க. அப்போ டாக்டர்ஸ்லாம் வராங்க. வந்துட்டு சாரி, உங்கள் அப்பா இப்போ டெத் லைனில் இருக்கார், அவரை சேவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அவருக்கு ஏற்கனவே கேன்சர் இருந்திருக்கு. அது அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டதுனால அவர் இப்போ டெத் லைனில் இருக்கார். அதை மட்டும் ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவரை இப்போதைக்கு காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் அவரை நம்மளால் சேவ் பண்ண முடியாது. காட் இருந்தால் கண்டிப்பாக அவர் உயிர் பொழைப்பார். இதெல்லாம் காட் கையில் தான் இருக்குது இப்போதைக்கு. அண்ட் நாங்கள் டாக்டர்ஸ் சொல்கிறது சாரி மட்டும்தான் எங்களால் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் இப்போ டெட் லைனில் இருக்கார், இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கார். டாக்டர் ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. சாரிம்மா, எங்களுக்கு இது சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, சுச்சுவேஷனை புரிஞ்சு தான் ஆகணும், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நீங்கள் ஜங்குக்கு ஹக் பண்ணி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்புறம் ஜங்குக்கு வந்து அது ஹாஸ்பிட்டல்னால அப்படியே வந்து உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நீங்கள் அப்பயும் வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜங்கு கொண்டு பையன் அழாதடி, இன்னும் என்ன குக்கி சொல்ல போகிறேன்? இன்னும் எங்கள் அப்பா இன்னும் எழுந்து வந்து நடக்க போகிறான்னு சொல்ல போறியா? ஒய்யன் நீ எதுக்கடி இப்போ இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்லை குக்கி, இதுக்கப்புறம் அப்பா வருவாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல குக்கி. அவர் தான் எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம். அவர் கூட என்னால் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. எனக்காக எல்லாத்தையும் பண்ணுவார். ஆனால் எனக்கு கேர் அண்ட் லவ்வை மட்டும் அவருக்கு கொடுக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்னு இருக்கார். இந்த கேன்சர் இருக்குன்னு கூட அவர் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணவே இல்லை. அவர் அவரை பற்றி எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. அட்லீஸ்ட் நானாவது அவர் கூட இருந்திருந்தா இன்னத்துக்கு எனக்காவது தெரிஞ்சிருக்கோம்ல. நானும் அவருக்கு பொண்ணாக இருக்கிறதுக்கு
தகுதியே இல்லை சங்கு. ஏன் இப்பெல்லாம் எதுக்கிட்டே பேசிகிட்டு இருக்க? பின்ன எப்படி குக்கி பேச சொல்கிற? என்னால் என்னால் இப்போ இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல குக்கி. எங்கள் அப்பா இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன குக்கி பண்ண சொல்கிறேன்? குக்கி குக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சங்குக்கு ஹக் பண்ணி இன்னுமே அழுறீங்க. சங்குக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு இப்போ என்ன சொல்லி உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுனே தெரில. அவரும் உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே 2 hours போகுது. நீங்கள் அப்படியே ஹாஸ்பிட்டல்லே உட்காந்துருக்கீங்க. இது உங்கள் அப்பா ஐசியூவில் இருக்கார். நீங்கள் அந்த ரூமுக்கு வெளியில் உட்காந்துருக்கீங்க. அப்படியே சங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்புறம் டாக்டர்ஸ் வராங்க. சாரிம்மா, உங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நீங்கள் அங்கே நீல் டவுன் பண்ணி பயங்கரமாக அலறீங்க. அப்புறம் அந்த டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, மேம் இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்குக்கு உங்களை அங்கே வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாரு. நீங்கள் அழுதுகிட்டே வரீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுறீங்க. அழுதுகிட்டே இருக்கீங்க. பயங்கரமாக அழுறீங்க. வெளியில் நீல் டவுன் பண்ணி உங்களால் சுத்தமாக முடியல. ஜங்குக்கு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு, ஒயன் அழாதடி ப்ளீஸ் டி. குக்கி குக்கி இனிமே என் அப்பாவும் என்கிட்ட இல்லை தானே? போயிட்டாரு தானே? நான் எப்போல்லாம் கேட்டிருப்பேன் என் கூட கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு. ஆனால் அவர் இப்படி என்னை உயிரை விட்டுட்டு போயிட்டார்ல. இந்த உலகத்தில் யாருமே கூட இருந்தாமல் இருக்க மாட்டாங்க தானே குக்கி? என் குக்கி எல்லோரும் இப்படி என்னை பாதியை விட்டுட்டு போகிறாங்க. நான் என்ன குக்கி அப்படி பண்ணிட்டேன்? நான் என்னதான் அப்படி எல்லாருக்கும் பாவம் பண்ணேன்? எல்லோரும் என்றைக்குமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சேன். என்னால் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த காட் மட்டும் எதுக்கு எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக கொடுக்குறாரு? அந்த காட்க்கு நான் என்ன குறை வச்சேன்? எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு குக்கி. நீயும் ஒரு நாள் என்னை விட்டுட்டு போயிடுறியா? நான் உன்னை எப்படினே விட்டுட்டு போவேன்? நான் செத்தாலும் கூட உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அவர் கண்ணிலே டியர்ஸ் வருது. நீங்கள் 2 பேருமே அழுதுட்ருக்கீங்க. அப்புறம் அங்கே ஷுகாலாம் வந்துடுறாங்க. வியும் ஷுகாவும் வராங்க. ஜேகே அது பண்ண வேண்டிய சடங்கெலாம் பண்ணணும்டா. அதுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஒயன் நீ தான் சைன் பண்ணணும். வா. இல்லை நான் வரலை, நான் வரமாட்டேன். ஒயன் ப்ளீஸ், இது ப்ரொசீஜர். அப்பா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமா? ப்ளீஸ் வா. குக்கி குக்கி எனக்கு ஒயன் ஒயன் அழாதடி, அழாத. நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன்டி, எப்போவுமே கடைசி வரைக்கும் லைஃப்பில் நான் இருப்பேன். உன் லைஃப்லேருந்து நான் வெளியே ஆகிறேன்னா அது என்னோட இறந்த நாளாக மட்டும்தாண்டி இருக்கும். குக்கி இப்பெல்லாம் பேசாத குக்கி, எனக்கு கஷ்டமாக இருக்கும் குக்கி. சரிடி சரி, அழாதடி. வா வா, அந்த ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அப்பா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். வா வயன். குக்கி குக்கி எனக்கு வாடி, நான் கூட இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை திரும்ப ஹாஸ்பிட்டல் கூட கூப்பிட்டு போகிறாரு. கூட்டின்னு போயிட்டு எல்லா பேப்பர்ஸ்லாம் சைன்லாம் பண்ணிட்டு உங்கள் அப்பா நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அப்படியே
1 வீக் வந்து என்னென்னலாம் சடங்கெலாம் நடக்கணுமோ அதெல்லாம் முடியுது. நீங்கள் அப்படியே வந்து அந்த உங்கள் அப்பா வந்து ஒரு சேவப்பட்டியில் வச்சுருப்பாங்களே அந்த இடத்துல வந்து அப்படியே படுத்துட்டு உங்கள் அப்பாவோட ஃபோட்டோவே வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவை நீங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா ஃபோட்டோ பார்க்க உங்கள் கண்ணு டியர்ஸ் மட்டும்தான் வருது. ஜேகே வந்துட்டு அவங்க அப்படியே வந்து உட்கார வைக்கிறாரு. நீங்கள் என்னமோ ஒரு பொம்மை மாதிரி இருக்கீங்க. ஜேகே உட்கார வைக்கும்போது உட்காருறீங்க, ஜேகே தூக்கும்போது எழுந்துக்கிறீங்க. அந்த மாதிரி தான் அவர் இழுக்கிற இழுப்புலாம் எப்படி சொல்கிறது, அவர் உங்களை வந்து எப்படியே செயல்படுத்துகிறாரு. நீங்கள் வந்து அதே மாதிரி பொம்மை எப்படி வந்து இப்போ கையை தூக்கினா பொம்மையை வந்து கையை தூக்குமே, ஒரு மனுஷங்க வந்து பொம்மையை வச்சுட்டு கையை தூக்குனா அந்த பொம்மை கை தூக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் ஜங்குக்கு பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவருக்கே என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ அவர் வந்து அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போய் டைனிங் ஹாலில் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வாயே திறக்கலை, அப்படியே வந்து சோகத்தில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க ஒரு சிலை மாதிரி. ஜங்குக்கு ஒன்றே ஏன் சாப்பிட்டுடி, இன்னும் எவ்வளோ டேஸ்ட் தான் இப்படியே இருக்க போகிற, எனக்காச்சும் சாப்பிட்டுடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்போ வாயை திறக்குங்க. அவரும் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறாரு. அப்படியே ஃபீட்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னே ப்ளேட்லாம் வாஷ் பண்ணிட்டு அவர் வந்து உங்களை ரூமில் கொண்டு போய் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு உங்களுக்கு பிளாங்கெட்டில் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு அவர் ரூம் விட்டு வெளியில் போகலான்னு பார்க்குறாரு. நீங்கள் அவர் ஹேண்டை பிடிச்சிட்டு குக்கி என்னடி நீ என்னை ஹக் பண்ணி தூங்குறியா அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து சரின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவர் ஹக் பண்ணி தூங்குறாரு. அப்படியே வந்து உங்களுக்கு டேப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு முதுகெல்லாம். நீங்களும் வந்து கொஞ்ச நேரத்தை அப்படியே தூங்கிடுறீங்க. உங்களுக்கு ஜங்கு கிட்டே இருக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கிது. ஸோ அதனால் அப்படியே வந்து நீங்கள் தூங்கிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து தூங்காமல் அப்படியே முழிச்சிட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து யோசிச்சிட்ருக்காரு. இன்னும் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இன்னும் 1 வீக்கில் வந்து கிளம்பணும். ஸோ அவர் அப்படியே வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காரு உங்களை எப்படி இந்த நிலமையில விட்டுட்டு போகிறதுன்னு. அவருக்கு வந்து போகக்கூடாதுன்னு தான் தோணுது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே இவ்வளோ ஒரு சோகத்தில் இருக்கீங்க. இப்போ அவரும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் முடிச்சுட்டு இருந்தால் எப்படி, நீங்கள் இன்னும் சோகமாக தான் ஆவீங்க. ஸோ அவர் அப்படியே யோசிச்சிட்ருக்காரு. அப்போ அவர் வந்து உங்களை அப்படியே ப்ராப்பராக வந்து நல்லா படுக்க வச்சுட்டு உங்கள்கிட்ட பில்லோ மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பில்லோ ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ஒரு பிளாங்கெட்டில் எடுத்து பார்த்து ரூம் விட்டு வெளியில் போயிட்டு ஃபோன் பண்ணுறாரு அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பாவை ஃபோன் எடுத்துட்டு சொல்லு ஜேகே என்ன, எனக்கு ஒய்யனுக்கு பாஸ்போர்ட் டிக்கெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள் இன்னும் 1 வீக்குள்ளே. என்ன எதுக்கு, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ஐயோ உனக்கு என்னடா பிரச்சனை, இப்போ நீ எதுக்கு இப்போ அங்கேயே இருக்க, வீட்டுக்கு வர முடியாதா? இங்கே பாருங்கள், நான் ஒய்யனை என் கூட ஆஸ்திரேலியாவுக்கு கூப்பிட்டு போக போகிறேன். என்ன ஒய்யனை உன் கூட கூப்பிட்டு போகிறேன்? இங்கே பாருங்கப்பா, இப்போ நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுற மூடில் இல்லை. ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். சரி பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. ஃபோனை வச்சுட்டு அவர் வந்து பாஸ்போர்ட் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து வாய்ஸில் உட்காந்து பயங்கரமாக வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் வந்து சுகாத் அப்புறம் ஜிம்மின் அவங்களும் வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு ஜேகே வந்து அப்படி உட்காந்துருக்க பார்த்துட்டு ஜங்கு நீயும் என்னடா அப்படியே உட்காந்துருக்க, அவளும் என்னடா அப்படியே உட்காந்துருக்கா, நீயும் அப்படியே உட்காந்துருக்கீங்க, என்னடா இப்போ என்னடா இது, எப்படிடா அவளை இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே கொண்டு வருது தண்டா எனக்கும் தெரியல. அவள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தா தெரியுமா, அவள் சிரிச்சா செம்ம அழகாக இருப்பாடா. ஆனால் இப்போது அவள் ஃபேஸில் அந்த சிரிப்பை கூட என்னால் பார்க்க முடியலடா.
அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன் டாமி. ஓய் டாமி, பை பை, சி யூ டாமி, அப்போ புல் யூ டாமி, பாய்.